வடக்கு அயர்லாந்தின் பெல்ஃபாஸ்ட் நகரில் கடந்த 2 நாட்களாக இடம்பெற்ற குடியேற்ற எதிர்ப்பு கலவரங்களை தொடர்ந்து சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்கள் அடையாளம் கண்டு நாடு கடத்தும் நடவடிக்கைகளை இங்கிலாந்து அரசு தீவிரப்படுத்தி இருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. கலவரங்களுக்கு பின்னணியாக கூறப்படும் கத்தி குத்து சம்பவத்துடன் தொடர்புடைய ஹார்டி அலோடிக் என்ற நபர் செல்லுபடியாகும் விசா இன்றி அயர்லாந்தில் இருந்து வடக்கு அயர்லாந்துக்குள் எல்லையை கடந்திருந்த விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த தகவல் வெளியாகியதை தொடர்ந்து வடக்கு அயர்லாந்து எல்லை பகுதியில கண்காணிப்புகளை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கோரிக்கைகள் அரசாங்கத்தின் மீது அதிகரித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில இங்கிலாந்து அங்கம் வகித்த காலத்தில் புகலிடம் கோருவோர் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே சுதந்திரமாக நகர்வதை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட டப்ளின் ஒழுங்குமுறையை பின்பற்றியது என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விதிமுறைகளின்படி பாதுகாப்பு அல்லது புகலிடம் கோருபவர்கள் முதலில் ஐரோப்பிய நாட்டிலேயே தங்களது விண்ணப்பத்தை சமர்ப்பித்து அங்கேயே தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட பிரெக்சிட்டுக்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து இங்கிலாந்து விலகியதால் டப்ளின் ஒழுங்குமுறை இனி அந்த நாட்டுக்கு பொருந்தாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் புகலிட கோரிக்கையாளர்கள் மீண்டும் அனுப்புவது மற்றும் ஏற்றுக்கொள்வது தொடர்பான சட்ட நடைமுறைகளில் சிக்கல்கள் உருவாகி இருக்கின்றன. இதனையடுத்து கன்சர்வேட்டிவ் ஆங்கில அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்தில் அயர்லாந்துடன் மாற்று ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் மூலம் குறிப்பிடப்பட்ட சூழ்நிலைகளில புகலிடம் கோருவோரை அயர்லாந்திற்கு திருப்பி அனுப்பவும் தேவையான சந்தர்ப்பங்களில் மீண்டும் அனுமதிக்கவும் வழிவகை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒப்பந்தம் நடைமுறையில் எதிர்பார்த்த அளவில் செயற்படவில்லை என்பது தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட இங்கிலாந்தில் இருந்து அயர்லாந்திற்கு இதுவரை ஒரே ஒரு புகலிட கோரிக்கையாளர் மட்டும் தற்போது வரையில் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார் என்று சொல்லி அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவிக்கின்றது.